வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. அதில் முதுகு தண்டுவட நரம்பு சேதமடைஞ்சால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை முறை பற்றி பார்ப்போம். நம்ம உடம்பில் மூளையோட நீட்சி, அதை எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் உடம்பு ஃபுல்லாக நரம்புகள் பிரிஞ்சு, பல ஆயிரக்கணக்கான நரம்புகள் பிரிஞ்சு உடம்போட தலை முதல் கால் வரை போகுது. அதேமாதிரி அதே நரம்புகள் ஸ்பைனல் கார்டு வழியாக தான் மூளைக்கு போகுது. மூளை தான் நம்ம உடம்போட ஃபுல் கண்ட்ரோல். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்பைனல் கார்டு. 32 ஜோடி நரம்புகள், அது 64 நரம்புகள் பிரிஞ்சு தான் உடம்பு ஃபுல்லாக போகுது. ஸோ நம்ம ஒரு கண்ணை மூடுறோம், ஒரு சுண்டு விரலை அசைக்கிறோம், ஒரு நேராக நடக்கிறோம், யூரின் கண்ட்ரோலோட போகிறோம், மோஷன் கண்ட்ரோலோட போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த மூளை தண்டுவடத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் என்ன ஆகிறதுனா, மூளை அந்த தண்டுவட நரம்பு டேமேஜ் ஆகி அதுக்கு எந்தெந்த நரம்புகள் எந்தெந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த பகுதி செயலிழந்துடும். இதற்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ப்ராப்ளத்துக்குமே மருந்துகள் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது, மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் அட்வான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மூளை தண்டுவடத்தில் மட்டும் அடிபட்டால் அந்த நரம்பு சேதம் அடைஞ்சிச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது பெரிய கஷ்டம். ஏன் அப்படின்னா, அந்த தண்டுவடத்தில் மயலின் ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த மயலின் ஷீட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு கரண்ட், அதாவது இம்பல்ஸை அழுத்தம். அந்த இது தான் உடம்பு ஃபுல்லாக பிரிஞ்சு நம்ம கையை மடக்கிறோம், நீட்டுறோம், வேலை செய்கிறோம், நம்மளோட தொடு உணர்வுக்கு எல்லாமே அந்த சிக்னல்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு அந்த மயலின் ஷீட் இருக்கும். ஆனால் இந்த மூளை தண்டுவடத்தில் அந்த மயலின் ஷீட் இன்ஜுரினாலோ இல்லை வேறு காரணங்களோ கட் ஆகிடுச்சுன்னா அந்த சிக்னல் மூளை அந்த கட்டான மேல் பகுதியிலேருந்து கட்டான கீழ்ப்பகுதிக்கு சிக்னல்ஸ் போகாது. அதனால அந்த உறுப்பு செயலிழந்துடும். இது ஸ்பைனல் கார்டு தண்டுவடத்தில் வேறு இடத்துல அடிபட்டுறது தான் இருக்கும். பொதுவாக எதனால் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸில் தான் ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஆகுது. அதனால் பேராலிசிஸ், அதாவது கை கால் செயலிழந்து போகிறது நிறைய நடக்கும். அது மாதிரி செயலிழந்து போகிறப்ப பேசிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க வீல் சேரில் இருக்கிற மாதிரி, பெரும்பான்மையானவர்களுக்கு வீல் சேரில் தான் லைஃப் இருக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால தான் கவர்மெண்ட்டும் மருத்துவர்களும் 2 வீலர் 4 வீலர் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க, சீரான வேகத்தில் போங்க, 10 அடி டிஸ்டன்ஸ் விடுங்க. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த இம்பேக்ட் படாமல் இருக்க தான் அந்த 10 அடி இடைவேளை விடணும். இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறது, மருத்துவர்கள் திருப்பி சொல்கிறது எதுக்குன்னா, இந்த மூளை தண்டுவடத்தில் அடிபட்டு அந்த நரம்புகள் சேதம் அடைஞ்சால் அதுக்கு கீழே இருக்கிற உறுப்புகள் வேலை செய்யாது. இது வேறு ஸ்டேஜஸில் இருக்கும். இப்போ இடுப்பு இருக்குல்ல, இடுப்புக்கு வயிறு தொப்புள் பகுதியில் தண்டுவட நரம்பு சேதம் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் வேலை செய்யாது. இதுக்கு பேராப்ளீஜியான்னு பேர். 2 காலுமே வேலை செய்யாது. ஒரு சிலருக்கு அந்த வயிற்று பகுதி தசைகளும் வேலை செய்யாது. இந்த மாதிரி அடுத்தது மோனோப்ளீஜியா, ஒரு கையோ ஒரு காலோ வேலை செய்யாமல் போகும். அதுக்கு பேர் மோனோப்ளீஜியான்னு பேர். ஹெமிப்ளீஜியாங்கிறது ஒரு பக்க கை கால் வேலை செய்யாமல் போகும். குவாட்ரிப்ளீஜியா அப்படிமா, குவாட்ரிப்ளீஜியானா கழுத்துக்கு கீழே எந்த உறுப்புகளும் வேலை செய்யாது. ஸோ செஸ்ட்டு, லங்ஸு, அப்டமன், கால், கை எல்லாமே வேலை செய்யாமல் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்க்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உறுப்பு வேலை செய்யாது. ஆனால் அவங்களுக்கு தொட்டால் தெரியும், சூடுபட்டால் தெரியும், கில்லுனா தெரியும், எரிச்சல் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி இது அவங்களுக்கு மோட்டார் நர்வ்ஸும் அஃபெக்ட் ஆகிடும், சென்சரி நர்வ்ஸும் அஃபெக்ட் ஆகிடும். அதனால் என்ன ஆகுனா, அந்த பகுதியை செயலிழந்து போயிடும். அங்கே தொட்டாலோ இதுவானாலோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோவுக்கு வீல் சேரில் இருப்பார், ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் அவருக்கு கேர்டேக்கர் வெந்நீர் ஊற்றிடும், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. திருப்பி ஊற்றி செக் பண்ணி பார்ப்பார் வெந்நீர். அந்த பேஷண்ட் வீல் சேரில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேராப்ளீஜியாங்கிறது இடுப்புக்கு கீழே வேலை செய்யாமல் போயிடும். மோட்டார் நர்வ்ஸும் வேலை செய்யாது, சென்சரி நர்வ்ஸும் வேலை செய்யாது. அதனால் அவங்களுக்கு யூரின் மோஷன் போகிறது கூட கண்ட்ரோல் இருக்காது. அவங்க அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்னொருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு ஃபிசியோதெரப்பி எப்படி பயன்படும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.